So let's start Commerce Class 11 Unit 32 பார்க்கலாம். அதாவது வந்து இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 32 ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். இதில் வந்து நம்ம டாக்ஸஸ் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். காமர்ஸ் எடுத்துக்கோங்க. டைரக்ட் டேக்ஸஸ் பற்றி பார்க்குறோம். டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெசனில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் அதோட டைப்ஸ், மீனிங் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம் இன்கம் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ், இன்கம் டேக்ஸோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, பேசிக் கான்செப்ட் இன்கம் டேக்ஸோடைய கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹெட் ஆஃப் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம் அண்ட் டோட்டல் இன்கம் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. டேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்டேட் ரெவன்யூ பை த கவர்மெண்ட் ஓகேங்களா. டேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஸ்டேட் ரெவன்யூ ஓகேங்களா பை தி கவர்மெண்ட். இட் இஸ் லெவிட் ஆன், ஸோ யார் லெவி பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் லெவிட் ஆன் it is levied on income or profit from the business of the individuals and institutions. அப்போ ஒருத்தவங்களோட ப்ராஃபிட் அண்ட் இன்கம் அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடியது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதா டேக்ஸ் ஓகேங்களா. இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு, இது டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெவி பண்ணலாம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம பேசிக் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ டு த கவர்மெண்டே வந்து டேக்ஸ் தான். The revenue utilized for the expense of civil administration, internal and external security and building infrastructure, etc. ஓகேங்களா. இந்த ரெவன்யூ வந்து இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைக் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்கு அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கு. there are 2 types of taxes, direct and indirect tax. Direct tax அப்படிங்கிறது வந்து tax levied on the income or wealth of a person. It is paid by the person directly to the government. It is called direct tax. டைரக்டா கொடுத்தோம்னா அதுக்கு பேர் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ், ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், பேங்கிங் கேஷ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். இன் ஆல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எல்லா டைரக்ட் டேக்ஸஸும் யார் லெவி பண்றாங்க, அட்மினிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டேக்ஸஸ். அடுத்து வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த டாக்ஸஸ் லெவிட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் அ பர்சன், அதாவது வந்து ஒரு செல்லருடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு வந்து டேக்ஸ் லெவி பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் த பையர் அண்ட் இஸ் பெய்டு பை த செல்லர். யார் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இட் இஸ் கலெக்டட் பையர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. And is paid to the seller, paid by the seller to the government. பெய்டு பை செல்லர். யார் அது பே பண்ணுவாங்க கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னா அந்த செல்லர் வந்து பே பண்ணுவாங்க. இதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி எல்லாம். அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் டேக்ஸ். அந்த டேக்ஸ் வந்து எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இன்கம், கெயின்ஸ் ஆர் ப்ராஃபிட் earned by a person such as individuals and other artificial entities. இது லைக் பார்ட்னர்ஷிப் கம்பெனி, இது எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ்ல வரும். அடுத்து வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன் இந்தியா. levied as per the constitution பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் இஸ் levied in India by virtue of entry number 82 of the list 1 of the 7th schedule of the article 246 of the constitution of India. இப்போ இன்கம் டேக்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்ஸ்டியூஷன் பெர் வந்து லெவி பண்ணாங்க ஓகேங்களா. எப்படி இன்கம் டேக்ஸோடைய அந்த ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போகுது, இது வந்து இந்தியாவில் லெவி பண்ணியிருக்காங்க. virtue of entry of number 82 of the list 1 union list 7th schedule article 246 of the constitution படி வந்து லெவி பண்ணிருக்காங்க. அடுத்து வந்து levied by central government. income tax வந்து charged by central government on all incomes other than agriculture income. தவிர எல்லாத்துக்குமே income tax லெவி பண்ணுவாங்க. However, the person to charge income tax on agriculture income has been vested with the state government as per the entry 46 of the list 2, that is state list ஓகேங்களா. so power to charge the income. so agriculture income இது எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஆஸ் பர் த என்ட்ரி 46 ஆஃப் த லிஸ்ட் 2 ஆஃப் த ஸ்டேட் லிஸ்ட்ல. அடுத்து வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ். இட் இஸ் பிகாஸ் லைபிலிட்டி டு டெபாசிட் அண்ட் அல்டிமேட் பர்டன் ஆர் ஆன் த சேம் பர்சன். ஸோ ரெண்டுமே வந்து யார்கிட்ட இருக்குன்னா அந்த சேம் பர்சன் கிட்ட இருக்கும். person earning income is liable to pay income tax out of his own pocket and cannot pay on the burden of taxes to another person. So a person வந்து
இன்கம் ஏர்ன் பண்றவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அவங்களோட பாக்கெட்ல இருந்து. ஓகேங்களா, cannot pass on the burden of taxes to another person. இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ணி விட முடியாது. ஓகேங்களா, இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியன் டாக்ஸேஷன் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. உலகத்திலேயே பெருசு. ஓகேங்களா, the authority to levy taxes derived from the Indian constitution and is well structured. எங்க இந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல. the tax administration has clear demarcation between central and state government. இப்போ இந்த டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து கிளியர் டிமார்கேஷன் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் பிட்வீன் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ் இடையில வந்து இருக்கும். ஓகேங்களா, ஆர்டிகல் 246 ஆஃப் த 7th ஷெட்யூல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 246 ஷெட்யூல் 7 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும், இன்க்ளூடிங் டாக்ஸேஷன். ஓகேங்களா, இப்போ ஆனுவல் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இன்கம் டேக்ஸ் இஸ் ஆனுவல் டேக்ஸ் பிகாஸ் இட் இஸ் த இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் இயர் விச் இஸ் சார்ஜபிள் டு த டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆனுவல் டேக்ஸ், வருஷம், பிகாஸ் இட் இஸ் த இன்கம் ஆஃப் அ பர்டிகுலர் இயர், ஒரு பர்டிகுலர் இயரோடைய இன்கம் விச் இஸ் சார்ஜபிள் டு டேக்ஸ். டாக்ஸ் பண்ணுவாங்க. டாக்ஸ் ஆன் பர்சன், இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்கம் ஏர்ன்டு பை அ பர்சன். அப்போ ஒருத்தவங்க இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா அதுக்கு பர்சனுக்கு போடுறதா வந்து டாக்ஸ் ஆன் பர்சன் அப்படிங்கிறது. த டேர்ம் பர்சன் ஹஸ் பின் டிஃபைன்ட் அண்டர் த இன்கம் டாக்ஸ் ஆக்ட். அந்த பர்சனுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி, லோக்கல் அத்தாரிட்டி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் எனி ஆர்டிஃபிஷியல் ஜூரிஸ்டிக்ஷனல் பர்சன்ஸ். பர்சன் ஹூ ஆர் கவர்ட் அண்டர் த இன்கம் டாக்ஸ் ஆர் கால்ட் அசஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன்கம் டேக்ஸ்ல கவர் ஆகிற பர்சன்ஸ் பேரு அசஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து டாக்ஸ் ஆன் இன்கம். இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்கம். தி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டிஃபைன்ட் த டேர்ம் இன்கம் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் salary income, house property income, business profession income, capital gains and other source income. However, there are certain incomes which are specially exempted from the income tax. ஓகேங்களா, ஸோ பார்க்கும் பொழுது இட் இஸ் அ டாக்ஸ் ஆன் இன்கம். இன்கம்ல போடக்கூடிய டாக்ஸ் தான் டாக்ஸ் ஆன் இன்கம் அப்படிங்கிறது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, டேர்ம் இன்கம், சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் இன்கம், கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் அதர் இன்கம்ஸ், அதர் சோர்ஸ் இன்கம்ஸ்ல வந்து டாக்ஸ் டிடக்ஷன் பண்றாங்க. However, there are certain incomes which are specifically exempted from income tax. So there are certain incomes. இல்ல, ஒரு சில இன்கம்ஸ் இருக்கு which are certain incomes which are specifically exempted from income tax. Income tax இல்லாததும் இருக்கு. அடுத்து வந்து income of previous year is accessible in assessment year. Income earned during a particular financial year is assessed to tax in the immediately following financial year. Income tax earned during a particular financial yearல earn பண்ணக்கூடிய income வந்து assessed to tax in the immediately following financial year. ஓகேங்களா, that means the year of earning income is previous year and the year in which the assessment of income is done is called assessment year. எந்த இயர்ல அசஸ்மெண்ட் பண்றாங்களோ அது வந்து அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இன்கம் இஸ் ஃபில்ட் இன் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அந்த ப்ரீவியஸ் இயர் இன்கம் வந்து ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல ஃபில் பண்ணுவாங்க. இன்கம் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் இஸ் அசஸபிள் இன் த அசஸ்மெண்ட் இயர், அதுதான் அந்த மீனிங். ஓகேங்களா, அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்கம் ஏர்ன்டு ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் is assessed to tax in the immediately following financial year, அதுக்கு அடுத்த வருஷம். ஓகேங்களா, அப்போ the year of earning income, எந்த இயர்ல இன்கம் ஏர்ன் பண்றாங்களோ அது ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயர் இன் விச் த அசஸ்மெண்ட் ஆஃப் இன்கம் இஸ் டன், அது வந்து அசஸ்மெண்ட் இயர்னு சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் இன்கம் இஸ் ஃபில்ட் இன் த ரெலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அந்த ப்ரீவியஸ் இயரோடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அந்த ப்ரீவியஸ் இயரோடைய இது வந்து ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்ல வந்து ஃபில் பண்ணுவாங்க. அடுத்து வந்து சார்ஜ் அட் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட். Income tax is charged at prescribed rates. The rate of income tax differs from different incomes and for different persons. So வந்து vary ஆகும். While tax rates for normal incomes are prescribed by the Annual Finance Act, the tax rates for certain special incomes has been prescribed under Income Tax Act itself. For instance, the following tax rates have been prescribed under Income Tax Act. Tax on long-term capital gains, that is 20%. Tax on short-term capital gain on shares covered under STT, that is 15%. Lottery income 30%. இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு சார்ஜ் அட் ப்ரிஸ்கிரைப்ட் ரேட்னு சொல்றாங்க. சார்ஜ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா,
இந்த டாக்ஸ் ரேட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எப்படி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுபடி வந்து அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் லாட்ரி இன்கம்க்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். இன்கம் டேக்ஸை வந்து அட்மினிஸ்டர் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வித் பிரான்ச் த்ரூ அவுட் த கண்ட்ரி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கன்ஸ்டியூட் பண்றாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டேக்ஸ் சிபிடிடி அப்படின்றது வந்து எக்ஸசைஸ் ஓவரால் கண்ட்ரோல் ஓவர் த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பை இஷ்யூயிங் கைட்லைன்ஸ் ஃபார் ரிலேட்டட் மேட்டர்ஸ். அப்போ வந்து ஓவரால் கண்ட்ரோல் பண்றாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பை இஷ்யூங் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்றது மூலியமா. அடுத்து வந்து அப்ளிகபிலிட்டி. இன்கம் டேக்ஸ் வந்து த்ரூ அவுட் த இந்தியா இன்க்ளூடிங் ஸ்டேட் ஆஃப் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் வந்து அப்ளிகபிளா இருக்கு இன்கம் டேக்ஸ். அடுத்து வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அசசின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க யார் அப்படின்னா பர்சன் பை ஹூம் எனி டேக்ஸ் ஆர் அதர் சம் ஆஃப் மணி இஸ் பேயபிள் அண்டர் திஸ் ஆக்ட். யார் பே பண்றாங்களோ அவங்கள வந்து செக்ஷன் 2 clause 7 படி வந்து அசசி அப்படின்னு சொல்றாங்க. This includes every person in respect of whom any proceedings has been taken for the assessment of his income or assessment of fringe benefits. So, every person in respect of whom any proceedings taken place for the assessment of his income or assessment of the fringe benefits அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பர்சன் செக்ஷன் 231 கிளாஸ்ல பார்க்கும்போது டேர்ம் பர்சன் அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் அ பர்சன் ஆர் அ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், லோக்கல் அத்தாரிட்டி, எவ்ரி ஆர்டிஃபிஷியல் juridical person that is idol or deity. ஏதாவது வேணாலும் இருக்கலாம். அடுத்த அசஸ்மெண்ட் இயர் செக்ஷன் 2 clause 9. The term has been defined under section 2 clause 9. The year in which the tax is paid is called assessment year. எந்த வருஷத்துல tax pay பண்றாங்களோ அது assessment வருஷம் அப்படின்னு சொல்றாங்க, assessment year அப்படின்னு சொல்றாங்க. It normally consists of a period of 12 months commencing on 1st April every year and ending on 31st March of the following year. 1 year period. ஓகேங்களா, அது assessment year. அடுத்து previous year அப்படிங்கிறது என்னன்னா the year in which the income is earned is called previous year. It is normally consisting of a period of 12 months commencing from 1st April to 31st March of the following year. This is called financial year immediately following the assessment year. அதுக்கு அடுத்ததாக வரதா assessment year. அடுத்து வந்து income. Section 2 clause 24 படி income அப்படின்னா profit and gains of a business or profession, dividend, for voluntary contribution received by the charitable, religious trust or universities, education institutions or hospitals and electoral trust. அடுத்து வந்து value of prerequisite or profit in lieu of salary taxable, 17 and social allowances or benefits specially granted either to meet the personal expenses or for the performance of duties of an office or employment of profit. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் லைக் டியூட்டி ட்ராபேக், கேஷ் காம்பன்சேட்டரி சப்போர்ட், சேல் ஆஃப் லைசன்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாமே. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ். அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், கமிஷன் ஆர் ரெனுமரேஷன்ஸ் earned by a partner of a firm such a firms. அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, லைக் அந்த இன்கம்ல interest, salary, bonus, commission or remunerations earned by a partner of a firm from such firm. Capital gain chargeable 45. The profit gained from a business of banking carried on by a cooperative society with its members. Winning from lotteries, crossword puzzle, races including horse race, card games and other games of any sort of gambling, betting of any forms and nature whatsoever. Deemed income அப்படிங்கிறது வந்து 41 or 59. The sum received by an assessee from his employee towards a welfare fund contribution such as provident fund, superannuation fund, etc. The amount received under the key man insurance policy including bonus thereon. The amount received on agreement for not carrying out activity in relation to any business. Wait for 5 minutes. I will be back. So let's continue. Amount received under the agreement for not carrying out activity in relation to any business or not sharing any know-how, patent, copyrights, etc. The benefits are prerequisite received from a company by a director or a person holding substantial interest or a relative of the director or such person. Gift as defined 56 clause 2 6 and others. இதெல்லாமே வரும். ஓகேங்களா, இதெல்லாமே இன்கம் தான். அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் செக்ஷன் 2
கிளாஸ் 1A பாத்தீங்க அப்படின்னா எனி ரெண்ட் ஆர் ரெவன்யூ டிரைவ் ஃப்ரம் த லேண்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்தியாக்குள்ள இருக்கிறது, அதுவும் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்ல இருக்கிறதா அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகேங்களா, ஆஸ் சச் டஸ் நாட் ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் டோட்டல் இன்கம். ஓகேங்களா, அது வந்து இதுல வராது. ஓகேங்களா, அடுத்து வந்து டேக்ஸ் வராது. அடுத்தது ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். Section 14 of Income Tax Act 1961 provides for the computation of total income of an assessee, which is undivided under 5 heads of income. Each head of income has its own method of computation. These 5 heads are income from salaries, income from house property, income from profit gain of the business or profession, income from capital gains, income from other sources. Gross total income. Income from all above 5 heads of the income shall be computed separately according to the provision given in the Act. Income computed under these heads shall be aggregated after adjusting past and present loss. The total so arrived at is known as gross total income. Income from salaries, income from house property, business profession, capital gains and other sources. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இன்கம் செக்ஷன் 2 கிளாஸ் 45ல பார்க்கும்போது out of gross total income, Income Tax Act 1961 allows certain deduction under section 80. After allowing these deduction, the figure which we arrive is called total income, and on this figure tax liability is computed at a prescribed rate. Total income deduction வந்து section 80 class C to 80U ல income total income அப்படின்றத எடுத்துட்டு வருவாங்க. 80C deduction பாத்தீங்க அப்படின்னா contribution to provident fund, life insurance premium, children's tuition fees, health insurance premium, investment in the national savings certificate, interest payment from paid from home loans, etc. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் பர் த அசஸ்மெண்ட் இயர் 2018-19 பார்க்கும்பொழுது டோட்டல் இன்கம் வந்து 2,50,000 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு டேக்ஸும் கிடையாது. 2,50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா 5% இன்கம் டேக்ஸ் போடுவாங்க. 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் இன்கம் இருந்ததுன்னா 20% போடுவாங்க. அபவுட் 10 lakhs இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கும் பொழுது அசஸ்மெண்ட் இயர் 2018-19 டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர், அசஸி பர்சன், அக்ரிகல்ச்சர் இன்கம், இதெல்லாம் வந்து கீ டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் earned in India is fully exempted. The aggregate income under 5 heads is termed as total income னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the year in which the income is earned அப்படிங்கறது வந்து ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஓகேங்களா. அடுத்தது வந்து பீரியட் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் வந்து April 1ல இருந்து 31st March வரைக்கும். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெசன். Let's continue the next lesson in the next video. Thanks for watching. Have a nice day. Let's continue this GST lesson in the next video.